உறுப்பான கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த கணையம் நம்ம வயிற்றோட பின்பகுதியில் இருக்கு. இந்த உறுப்பை நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எப்படி நீங்க டேமேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க மது குடித்தல் மூலமா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு நாளைக்கு 10 to 12 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க், அதாவது 30 ml தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க். அதாவது விஸ்கி, ரம்மு, வோட்கா போன்ற பானங்கள் எல்லாமே இதெல்லாம் ஹார்ட் ட்ரிங்க்ஸ். இதில் ஆல்கஹாலோட சதவிகிதம் அதிகம். இந்த மாதிரி ஹார்ட் ட்ரிங்க்ஸ் ஒரு ட்ரிங்க் அப்படின்னா 30 ml. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 to 12 ட்ரிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 300 ml ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க. 300 to 360. ஸோ இந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கிட்டு வரீங்கன்னா எப்படியும் ஒரு 5, 6, 7 வருஷத்துல கண்டிப்பாக உங்கள் கணையம் டேமேஜ் ஆயிடும். பியர் குடிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு பியர் அப்படிங்கிறது 330 ml. ஆனால் பியரில் ஆல்கஹாலோட சதவிகிதம் 8% கம்மி. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 2-3 பியர் அருந்துறீங்க அப்படின்னா ஒரு 10 வருட காலத்தில் கண்டிப்பாக உங்கள் கணையத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணியிருப்பீங்க. பியர் மாதிரியே வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுபானத்திலையும் ஆல்கஹாலோட அளவு கம்மி. ஆனால் இந்த வைன் நம்ம 5 ounce, அதாவது 150 ml வைன் அப்படிங்கிற அளவில் ஒரு நாளைக்கு 2-3 150 ml வைன் குடிக்கிறீங்க, அதாவது 300 450 ml அப்படின்னு வைன் குடிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவுமே நம்மளோட கணையத்தை டேமேஜ் பண்ணும். ஸோ மொத்தத்தில் இந்த மதுவில் இருக்கக்கூடிய ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் உங்கள் கணையத்துக்கு மிகப்பெரிய எதிரி. கணையம்ங்கிறது 2 விஷயத்துக்கு ரொம்ப